Hello friends, welcome to Sumathi's Kitchen. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது non-vegetarian lunch box recipe. இதுக்கு chowmein noodles இந்த மாதிரி ஒரு கியூப் இந்த மாதிரி எடுத்து நல்லா தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்தி வேக வச்சுக்கங்க. வேகிறது வந்து ஒரு 3 நிமிஷம் தான் வேகணும். அதுக்கு மேல வேக விட கூடாது. அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிருக்கேன். மற்றது தேவையானது tomato sauce, vinegar, soya sauce, garlic powder, பூண்டுங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ முதல்ல இங்கே ஒரு கிண்ணத்தில் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நான்வெஜ்ங்கிறதுனால நிச்சயமாக ஒரு முட்டை தேவை. இதுக்கு முட்டை தான் போடுறேன். இப்போ இதுக்கு வந்து இந்த கிண்ணத்தில் இப்போ நீங்கள் சாஸ், அதாவது எந்த சாஸ் உள்ள பீஸா, பாஸ்தா, மேரினரா சாஸ், எந்த சாஸ் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வீட்லேயே நீங்கள் ஏதாவது செஞ்ச தக்காளி சாஸ் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அதோட ஒரு அரை டீஸ்பூன் இந்த டார்க் சோயா சாஸ் இருக்கு இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டுட்டு இதிலேயே கொஞ்சமாக வினிகர், ஒரு அரை டீஸ்பூன் இல்லைங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க வினிகர். உப்பு, இப்போ நம்ம செய்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. தக்காளி சாஸ் அதுவும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இங்கே பேனில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிப்பேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி அல்லது பூண்டு பேஸ்ட்டு, நம்ம இங்கே வச்சுருக்க சாஸ் எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. நல்லா கைவிடாமல் இது நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இதில் வேக வச்ச இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த ஃபோர்க் மாதிரி உள்ள ஸ்பூன் இல்லாட்டி ஃபோர்க்கே இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதை இப்படி ஓரமாக தள்ளிட்டு இங்கே ஓரத்தில் கொஞ்சமாக இப்படி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுலேயே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையில்லை எண்ணெய், உப்பு, சாஸ் எல்லாமே இருக்குது. இது நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி. இப்போ இதோட இப்போ நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் உள்ள அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போ வந்து முட்டை போட்ட chowmein நூடுல்ஸ் ரெடி. மறக்காமல் செஞ்சுட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. வணக்கம்.